அனைவருக்கும் வணக்கம். நம்ம 2024 கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். சரியா? நேற்று ஒரு 50 கேள்விகள் பார்த்துருந்தோம். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ நேற்று போட்ட 50 வீடியோடைய கண்டினியூவேஷன் தான் இது. சரிங்களா? ஸோ இன்றைக்கான 50 கேள்விகள் பார்க்கலாம். ஸோ 51வது கேள்வி பாருங்கள். நிறுத்தற்குறிகள் கொடுத்துருக்காங்க, எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? கடல் முத்தினையும் அமிர்தத்தையும் தருகிறது. சரியா? ஸோ கடல் முத்தினையும் அமிர்தத்தினையும் தருகிறது. சரியா? எது வரும்? கடல் முத்தினையும் அமிர்தத்தையும் தருகிறது. ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கு. கடல் முத்தினையும் அமிர்தத்தினையும் தருகிறது இல்லையா? ஸோ பி இங்கே சரியான விடை. சரிங்களா? ஸோ நம்ம 10ஆம் வகுப்பு புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க. ஸோ 51 ஆப்ஷன் பி. இரண்டாவது கேள்வி, 52வது கேள்வி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? காலிங் பெல். சரியா? ஸோ காலிங் பெல்னால் என்ன? அழைப்பு மணி. ஸோ 52 ஆப்ஷன் பி இங்கே சரியாக இருக்குது. 53வது கேள்வி பாருங்கள். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல், இதே எக்ஸ்பிரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடியுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதே எக்ஸ்பிரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடியுங்கள். ஸோ இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடியுங்கள். எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதே செயல்முறையை மீண்டும் செய்து ஆன்சரை கண்டுபிடியுங்கள். இதுவும் கிடையாது. இதே செயல்திட்ட முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடியுங்கள். சரியா? ஸோ இங்கே ரிப்பீட்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே. மீண்டும் செய்து விடையை கண்டுபிடியுங்கள் இல்லையா? ஸோ 53 ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ 54வது கேள்வி பாருங்கள். விடை வகைகள். சரியா? விடை வகை மொத்தம் எத்தனை? 8 இருக்கு இல்லையா? ஸோ அதில் இது செய்வாயா என்னும் வினவின் போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. சரியா? ஸோ இது செய்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஏன் நீயே செய்ய அப்படிங்கிறது என்னது? ஏவிய கூற்று. என்ன வரும்? ஏவல் விடை. சரியா? ஸோ உற்றது உரைத்தல்னா என்ன? விளையாட வரீங்கன்னா விளையாட வந்து ஏற்கனவே கால் வலிக்குது, திரும்ப கூப்பிட்றியாடா அப்படிங்கிற மாதிரி. உருவது குரல்னா விளையாட வரேன்னா விளையாடினா எனக்கு கால் வலிக்குமே அப்படின்னு கூறுறது இல்லையா? ஸோ 54 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக பொருந்திருக்கு. 55வது கேள்வி பாருங்கள். நிறுத்தற்குறிகளை அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிறுத்தற்குறிகள் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ கலாம் ஐயாவை காண்பதா? கொஸ்டின் மார்க் வரும் இல்லையா? ஆச்சரியக்குறி வரணும். ஸோ எப்படி இல்லையா? இங்கே கொஷின் மார்க் வரணும் இல்லையா? ஸோ கலாம் ஐயாவை காண்பதா எப்படின்றதும் ஆச்சரியக்குறி கொடுத்துருக்காங்க. கலாம் ஐயாவை காண்பதா இங்கே கொஷின் மார்க் வருது, வராது. ஸோ டி பாருங்கள். கலாம் ஐயாவை காண்பதா எப்படி? ஸோ 55 ஆப்ஷன் டி சரியாக பொருந்திருக்கு. 56வது கேள்வி பாருங்கள். அலுவல் சார்ந்த சொற்கள். சரியா? ஸோ கலை சொற்கள் கேட்குறாங்க. மோர்போனுமி அப்படின்னா என்ன? உருபன். ஸோ 56 ஆப்ஷன் டி இங்கே சரியாக இருக்குது. ஸோ 57வது கேள்வி. தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எது தவறானதுன்னு பார்க்கணும். கான்சுலேட் துணை தூதரகம், பேட்டன்ட் காப்புரிமை, டாக்குமெண்ட் பணம்னு கொடுத்துருக்காங்க, ஆவணம் இல்லையா? ஸோ அப்போ தவறானது ஆப்ஷன் சி இங்கே தவறாக இருக்குது. கில்ட் வணிகக்குழு. சரியா? ஸோ இதுவும் சரியாக தான் பொருந்திருக்கு. ஸோ பொருந்தாது டாக்குமெண்ட் ஆவணம். ஸோ 57 ஆப்ஷன் சி. ஸோ 58வது கேள்வி பாருங்கள். உவமையால் விளக்கப்பெறும் பொருள்களுள் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் எது பொருந்தலை அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? உவமையால் விளக்கப்பெறும் பொருள்கள். சரியா? ஸோ விழலுக்கு இறைத்த நீர் போல. சரியா? இங்கே பயனுள்ளன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், பயனற்ற. ஸோ இப்போ ஏவே இங்கே பொருந்தலை. பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல். ஓகேவா?
உடலும் உயிரும் போல மனமொத்த நட்பு, கிணற்று தவளை போல உலகம் அறியாது இருத்தல் இல்லையா. ஸோ 58 ஆப்ஷன் ஏ இங்கே பொருந்தாததாக இருக்கிறது. 59வது கேள்வி பாருங்கள். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் சரியா. எலியும் பூனையும் போல, ஏண்டா எலியும் பூனையுமா அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு நம்ம பேசி கேட்டிருப்போம் இல்லையா. ஸோ பகைமை இல்லையா. ஸோ 59 ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 60வது கேள்வி பாருங்கள். எவ்வகை வினை அப்படின்னு கேட்குறாங்க சரியா. ஸோ கவிதா உரை படித்தால் சரியா. கவிதா வந்து உரையை படிக்கிறாங்க சரி. பண்ணாது வரும் செய்வினை தான் வரும் சரியா. பிறவினைனா என்ன, கவிதா உரையை படிப்பித்தால்னு வந்தால் பிறவினை சொல்லலாம். கவிதாவால் உரை படிக்கப்பட்டது அப்படின்னா செயற்பாட்டு வினை வரலாம் இல்லையா. ஸோ கவிதா உரை படித்தாலுங்கிறது செய்வினையை குறிக்கக்கூடியது. ஸோ 60 ஆப்ஷன் ஏ. 61வது கேள்வி பாருங்கள். எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிறவினை வாக்கியத்தை கேட்குறாங்க சரியா. ஸோ கேட்குறது என்ன, பிறவினை வாக்கியம். குமரன் மழையில் நனைந்தான் சரியா. ஸோ தன்வினை. எவ்வளவு உயரமான மரம் சரி, இதுவும் தன்வினையில் வருது. அப்துல் நேற்று வருவித்தான் இல்லையா. ஸோ பிறவினை. பந்து உருண்டது. ஸோ 61 ஆப்ஷன் சி அப்துல் நேற்று வருவித்தான், இதுதான் வந்து பிறவினையில் வருது. 61 ஆப்ஷன் சி. 62வது கேள்வி பாருங்கள். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் சரியா. ஸோ அகர வரிசைப்படி கேட்குறாங்க. கம்பளம், குன்று, காக்கை, செங்கடல், தேங்காய் சரியா. ஸோ ஃபஸ்ட் என்ன வரும், கம்பளம். கம்பளம், காக்கை, கூ, காக்கா குக்கு கே இல்லையா. ஸோ அடுத்து செங்கடல், அடுத்து தேங்காய். ஸோ 62 ஆப்ஷன் டி சரியாக பொருந்திருக்கு. 63வது கேள்வி பாருங்கள். கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வரும், அன்பு, ஆற்றல் 2வது வரும் கிடையாதா. ஸோ இன்பம் வராது, ஈயும் வராது. ஸோ ஆப்ஷன் டி அன்பு, ஆற்றல், இன்பம், ஈடு, உணவு, ஆ இ உ இல்லையா. ஸோ 63 ஆப்ஷன் டி. 64வது கேள்வி பாருங்கள். வேறு சொல்லின் வினையால் அணையும் பெயரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ வினையால் அணையக்கூடிய பெயர். பாடு, என்னது, பாடியவள் சரியா. ஸோ இங்கே வினையால் அணையும் பெயருக்கு பதிலாக தொழில்னு கேட்டால் பாடுதலுக்கு போயிருப்போம் இல்லையா. ஸோ இங்கே வினையால் அணையும் பெயர் பாடியவள். 64 ஆப்ஷன் ஏ. 65 பாருங்கள். வேறு சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தொழிற்பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வேறு சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. கான் சரியா. அங்கே தொழிற்பெயரை படிக்காமல் இருந்ததுன்னா கண்டான்னு போவீங்க இல்லையா. ஸோ இங்கே தொழிற்பெயர் இருக்குது. ஸோ காணுதல் சரியா. ஸோ 65 ஆப்ஷன் சி சரியாக இருக்குது. 66வது கேள்வி பாருங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சரியா. ஸோ ஒரு பொருளை தரக்கூடிய பல சொற்கள். அருள், பரிவு, கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரியா. ஸோ அருள், பரிவு, கருணை எதை குறிக்குது, இரக்கத்தை குறிக்குது சரியா. ஸோ அருள், கருணை, பரிவு இது எல்லாமே இரக்கத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். ஸோ 66 ஆப்ஷன் ஏ. 67வது கேள்வி பாருங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தான் சரியா. ஸோ ஆதவன், பகலவன், ஞாயிறு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஆதவன், பகலவன், ஞாயிறு இதெல்லாமே எதை தான் குறிக்கும், கதிரவனை குறிக்கக்கூடியது இல்லையா. ஸோ 67 ஆப்ஷன் பி. 68வது கேள்வி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தான் இதுவும். வாயு, தென்றல், வலி, புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்களில் கூறப்படுவது எது என தேர்ந்தெடுத்து எழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாயு, தென்றல், வலி, புயல், சூறாவளி இதெல்லாமே என்னதான், காற்று தான் இல்லையா. ஸோ 68 ஆப்ஷன் சி. 69வது கேள்வி பாருங்கள்.
ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சரியாக இருக்குன்னு பாருங்கள். கொடு, கோடு. சரியா? கொடுனா என்ன? கொடுத்தல். கோடுனா நேராக வரைதல், ஒரு கோடு போடுப்பா இல்லையா? ஸோ 69 ஆப்ஷன் சி சரியாக இருக்குது. 70வது கேள்வி பாருங்கள். சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. சரியா? ஸோ பிழையற்ற வாக்கியங்கள் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். வாடை காற்று வீசியது. ஸோ ஒன்றுங்க சரியாக இருக்குது. வாடைக்கு வரணும். ஸோ தவறு. வெயில் சட்டென தணிந்தது. சரியா? ஸோ இங்கே இட்டு வரலை இல்லையா? ஸோ 1, 3 இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ 70 ஆப்ஷன் ஏ சரியாக இருக்குது. 71வது கேள்வி பாருங்கள். மரபு பிழை நீக்கி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ என்ன பாருங்கள். இல்லத்தின் அருகே கூரை வேய்ந்தான் இல்லையா? ஸோ வேய்ந்தனர்னு இருக்கா? ஸோ ஆப்ஷன் சி, இல்லத்தின் அருகே கூரை வேய்ந்தனர். 72வது கேள்வி பாருங்கள். பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இது எது பொருந்தலை அப்படின்னு பாருங்கள். பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. சரியா? ஸோ என்ன இருக்குது? இக்கு, இட்டு, இத்து. சரியா? கசட, தபர. சரியா? ஸோ வல்லின உகரங்கள். ஸோ இஞ்சின மெல்லினம் இல்லையா? ஸோ அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் பி. 72 ஆப்ஷன் பி இங்கே பொருந்தாது. 73வது கேள்வி பாருங்கள். பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துறாங்க. சரியா? ஸோ இதில் எது பொருந்தலைன்னு பாருங்கள். பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு. சரியா? ஸோ பார்த்தோன்னே தெரியுது இல்லையா? ஸோ இது எஃகு தான் இல்லையா? மற்றதெல்லாம் என்ன? மென். சரியா? மெல்லினமாக இருக்குது. ஸோ இது ஆயுதத்தில் இருக்குது. ஸோ 73 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக இருக்குது. 74வது கேள்வி பாருங்கள். வானமலர்ந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. சரியா? வானமலர்ந்து தன்னையும் மலர்ந்து வளர்ந்துட்ட தென்மொழி வாடியவே அப்படின்ற ஒரு பாடல் இருக்குது இல்லையா 8ஆம் வகுப்பில்? சரியா? ஸோ அதுலேருந்து வந்திருக்கா? ஸோ வானம் கூட்டல் அளந்து, வானமலர்ந்து. 74 ஆப்ஷன் சி. 75 பாருங்கள். பிரித்து எழுதுக. கைப்பொருள் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கை கூட்டல் பொருள், கைப்பொருள். 76வது கேள்வி. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. என்று கூட்டல் என்றும், என்று கூட்டல் என்றும், என்றென்றும். 76 ஆப்ஷன் பி. 77வது கேள்வி பாருங்கள். வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது. வாசல் அலங்காரம், வாசல் அலங்காரம். 77 ஆப்ஷன் சி. 78வது கேள்வி பாருங்கள். ஒருமை பன்மை பிழை நீக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது சரியாக இருக்குன்னு பாருங்கள். சரியான தொடரை தேர்வு செய்க. சரியா? ஸோ ஏ, அதை செய்தது நான் அன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன வரும்? நான் அல்லேன். பானையை உடைத்தது கண்ணன் அல்ல. என்ன வரும்? இங்கே என்ன வரும்? ஸோ சாரி, இதுக்கு தான் அல்லன்னு வரும், அல்லேன்னு வரும். இதுக்கு தான் அல்லன்னு வரும். சரியா? ஸோ அடுத்து சி, பகைவர் நீவீர் அல்லர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன வரும்? அல்லீர். பகைவர் நீங்கள், நிவிர் அல்லீர், முன்னிலை வருது இல்லையா? ஸோ அடுத்து டி, இவை பழங்கள் அல்ல இல்லையா? ஸோ 78 ஆப்ஷன் டி சரியாக இருக்குது. ஸோ 79வது கேள்வி. சொல் பொருள். சரியா? ஸோ தெளிவு,
தெளிவுனா என்ன? நற்காட்சியா? ஓர்தல் நல்லறிவு, உவசமம் அடங்கியிருத்தல், போர்தற்கு அகற்றுவதற்கு. சரியா? 79 2 4 1 3. ஸோ ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக பொருந்திருக்கு. 71 ஆப்ஷன் ஏ. 80வது கேள்வி, சொல்லும் பொருளும் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குந்த, உட்கார, மிசை, மேல், கந்தம். கந்தம்னா மனம், விஜனம்னா கவலை. 2 4 1 3. ஸோ 80 ஆப்ஷன் பி. எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 81வது கேள்வி, பூக்களை பறிக்காதீர். சரியா? பூவை பறிக்காத அப்படின்றோம். என்ன சொல்லுது? என்னது? கட்டளை இல்லையா? அந்த பூ பறிக்காதீங்க அப்படின்னா அது கட்டளையில் வரும். 81 ஆப்ஷன் சி. 82வது கேள்வி பாருங்கள். சரியான தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு உயரமான மரம்? என்னது? உணர்ச்சி இல்லையா? ஸோ எவ்வளவு உயரமாக இருக்கணும் அந்த மரம் அப்படின்றோம் இல்லையா? ஸோ 82 ஆப்ஷன் டியில் சரியாக இருக்குது. 83வது கேள்வி பாருங்கள். சொல்லின் கூட்டுப்பெயர் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கூட்டுப்பெயர் என்ன? பழமுக்கு பழங்கள், பழகள், பழக்கல், பழங்கள். சரியா? பழங்கள் இல்லையா? ஸோ 83 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக பொருந்திருக்கு. 84வது கேள்வி பாருங்கள். சரியான கூட்டுப்பெயரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஆடுக்கு என்ன வரும்? நிறையா, கூட்டமா, மந்தையா, ஆடுகளா? ஆட்டு மந்தை. சரியா? என்னடா அவனுங்க ஆட்டு மந்தை மாதிரி வரானுங்கன்னு இல்லை, அந்த மாதிரி. ஸோ 84 ஆப்ஷன் சி. 85வது கேள்வி பாருங்கள். பொருத்தமான நூலினை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். சரியா? அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று விருந்தோம்பலின் சிறப்பை விளக்கும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. என்னது? நற்றிணை. சரியா? ஸோ அல்லில் ஆயினும் விருந்துவரை உவக்கும். ஸோ நடுராத்திரியாக இருந்தாலும் விருந்துவரை வரவேற்று உணவளிக்கும் தன்மை இருந்தது இல்லையா? ஸோ 85 ஆப்ஷன் பி இங்கே சரியாக இருக்குது. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் நற்றிணை. 86 கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. சேலியன் சாயில், கலர் நிலம் இல்லையா? ஸோ 86 ஆப்ஷன் சி. 87வது கேள்வி, கலைச்சொற்களை அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர். ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர்னா என்ன? பண்டைய இலக்கியம். 87 ஆப்ஷன் டி இங்கே சரியாக இருக்குது. 88வது கேள்வி பாருங்கள். கலைச்சொற்களை அறிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ சரியான இணையை தேர்ந்தெடு. மிசைல் என்ன? ஏவுகணை இல்லையா? கடல் மயில் எங்கே வரும்? நியூட்ரல் மைனுக்கு தான் இந்த கடல் மயில் வரும். லான்ச் வெஹிக்கல் ஏவு ஊர்தி வரும் இல்லையா? ஸோ இப்போ இது மேலே வந்திருக்கணும். டவுன்லோடு பதிவிறக்கம். சரியா? ஸோ 88 ஆப்ஷன் சி இங்கே கரெக்டாக இருக்குது. ஸோ 89வது கேள்வி பாருங்கள். இருபொருள் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அலைனா என்ன? கடல் அலையை குறிக்குது, அலைந்து திரிதல் இல்லையா? ஸோ இரண்டத்தையும் குறிக்குது. 89 ஆப்ஷன் சி சரியாக இருக்குது. 90வது கேள்வி பாருங்கள். இருபொருள் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஆறுனா என்ன? எதை குறிக்குது? நதியை குறிக்குது, எண்ணெயும் குறிக்குது இல்லையா? ஸோ 90 ஆப்ஷன் பி. 91வது கேள்வி, மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ மரபு பிழையற்ற தொடர்னா இது சேவல் கூவும், புறா கொக்கரிக்கும் கொடுத்துருக்காங்க. தப்பு இல்லையா?
ஸோ கோழி கொக்கரிக்கும், குணுகும் வரும் இல்லையா புறாவுக்கு. ஸோ அப்போ எது சரியாக இருக்குது? ஆப்ஷன் ஏ சேவல் கூவும். 91வது கேள்வி ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக இருக்குது. 92வது கேள்வி பாருங்கள். சரியான இணைப்பு சொல் சரியா? காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது, ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றியே நீதானே இல்லையா? எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி இங்கே கரெக்டாக இருக்கும் சரியா? ஸோ 92 ஆப்ஷன் சி. 93 பாருமா. நிறுத்தற்குறிகளை அறிதல் சரியா? ஸோ நிறுத்தற்குறிகள் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது? ஆச்சரியக்குறி தான் வரணும் இல்லையா? ஸோ இதிலே எடுத்துடலாம் இல்லையா? யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது இல்லையா? ஸோ 93 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ சாரி, இது ஏ இல்லை, டி வரலாம் சரியா? ஸோ யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது இல்லையா? 93 ஆப்ஷன் டி. 94வது கேள்வி பாருங்கள். ஊர் பெயர்களில் மருவை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புதுக்கோட்டை, என்ன வரும்? புதுகை சரியா? புதுக்கோட்டை புதுகை, புதுவைன்றது என்ன? பாண்டிச்சேரி வரும் இல்லையா? ஸோ 94 ஆப்ஷன் சி. 95வது கேள்வி பாருங்கள். ஊர் பெயர்களில் மருவை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி என்ன? நெல்லை இல்லையா? ஸோ 95 ஆப்ஷன் ஏ. ஊர் பெயர்களின் மருவு திருநெல்வேலி என்னன்னு சொல்கிறோம்? நெல்லைன்னு சொல்கிறோம். 96வது கேள்வி பாருங்கள். ஊர் பெயர்களின் மருவு தான் புதுச்சேரி என்ன சொல்கிறோம்? புதுவை. ஸோ 96 ஆப்ஷன் பி சரியாக இருக்குது. 97வது கேள்வி பாருங்கள். பொருத்தமான காலத்தை சூட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன, இப்பொழுதுன்னு கொடுத்துட்டான் சரியா? ஸோ அப்போது நிகழ்காலம். 97 ஆப்ஷன் சி. 98வது கேள்வி பாருங்கள். பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா? ஸோ சரியான இணை கேட்குறாங்க. கண்ணன் பாடுகிறான் நிகழ்காலம், மாணவி எழுகிறாள். ஸோ மாணவி எழுந்திருக்கிறாங்க, ஸோ இறந்த காலம்ன்றாங்க இல்லை. வளவன் சாப்பிட்டான் எதிர்காலம் கிடையாது. குமுதா கடைக்கு போனால், ஸோ அதுவும் வராது இல்லையா? ஸோ 98 ஆப்ஷன் ஏ கண்ணன் பாடுகிறான் என்பது நிகழ்காலம். ஏ சரியாக இருக்குது. 99வது கேள்வி பாருங்கள். பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக சரியா? ஸோ சரியான இணை கேட்குறாங்க. கண்ணன் படித்தான் இறந்த காலம். பூவிழி கோலம் வரைகிறாள் எதிர்காலம் வராது இல்லையா? ஊட்டமிகு உணர்வு கொண்பார் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. பொது அறிவு நூலகங்களை தேடி படிக்கிறார், ஸோ எதிர்காலம், இதுவும் வராது இல்லையா? ஸோ கண்ணன் படித்தான் இறந்த காலம். ஸோ 99 ஆப்ஷன் ஏ. 100வது கேள்வி பாருங்கள். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியா? நீத்துப்பாக்கம் குடிக்கவா சரியா? அது 10th புக்கில் இருக்கு இல்லையா? நீத்துப்பாக்கம் குடிக்கவானா என்ன? மேலக்கஞ்சி குடிக்கவா சரியா? ஸோ 100 ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு சரியா? ஸோ 50 கேள்விகள் முடிச்சிட்டோம். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா சொல்லுங்கள், மாற்றிக்கலாம் சரிங்களா? ஸோ நன்றி.